கிளாஸ்லலாம் பாத்திரம் இருக்குமோ அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அன்பாக்சிங்கில். அதை பார்க்கும்போது எல்லாருமே சொன்னீங்க, அக்கா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஹீட்டில் வச்சிங்கன்னா வெடிச்சிட போது, கேர்ஃபுல் அப்படின்லாம் சொன்னீங்க. எல்லாருமே என் மேலே அக்கறை வச்சு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நம்மளுக்கு அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க, நம்ம வந்து ஃப்ளேமில் வைக்கலாம், அதாவது நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், அப்புறம் என்னென்னங்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். வைக்கும்போதே பாருங்கள் நான் எவ்வளோ பயந்து பயந்து வைக்கிறேன் அப்படின்னு. எனக்குமே அந்த ஒரு பயம் இருந்துச்சு. டேரெக்டாக வந்து நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி தான் பாத்திரத்தை பற்ற வச்சேன். எனக்கு வந்து அப்பவும் கொஞ்சம் பயம் தான். நான் வீடியோ எடுக்கும்போது கூட ரொம்ப தள்ளி நின்று பற்ற வச்சுட்டு அப்படியே தூர போயிட்டேன் பயந்து போய். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாமே அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அது நல்லா தான் பாயில் ஆச்சு, நல்லா தண்ணிலாம் நல்லா கொதிச்சிச்சு, ஒன்றுமே ஆகலை. நான் அதில் வந்து ஜீரா வாட்டர் வந்து வெயிட் லாஸ்க்காக வச்சுருந்தேன். பால் எல்லாமே அதில் வைக்கலான்னு சொல்கிறாங்க, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டும் தனியாக அடுத்து 2வது வச்சு பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்கும், 2வது டைம் வந்து வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி வெந்தயமும் போட்டு வச்சேன். ஆனால் எந்த ஒரு பயமுமே இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதை நான் பக்கத்துலேயே வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். அந்தளவுக்கு ஒரு ஈஸி ஆகிடுச்சு. அதில் பயம் எதுவுமே தெரில. கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து சொல்கிறேன், அந்த ஹேண்டில் கூட சூடு எதுவுமே ஆகவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.